Hello, ladies and gentlemen, boys and girls. Welcome back to the Football Odyssey Tamil. Manchester United 1, Brentford 3ன்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஒரு லாஸ நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஹம்பிள் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்மள. ஏன்னு சொன்னீங்கன்னா, மேட்ச்க்கு முன்னாடி இது ஒரு ஈஸியான கேம். போய் நம்ம வின் பண்ணிடலாம். செல்சியே வின் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 2 ஈஸியான கேம் வருது. பிரென்ட்ஃபோர்டு, சுண்டர்லாண்ட் வந்துட்டு இருக்கு. நம்ம அத வின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம லிவர்பூல்ட்ட போய் நம்ம லாஸ் பண்ணாலும் பரவால்ல. லாஸ்ட் 4 கேம்ஸ்ல 9 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சிட்டு இருந்தோம். பட் இந்த கேம் பிரென்ட்ஃபோர்ட் அதெல்லாம் இல்ல. எங்கள்ட்ட நீங்க லாஸ் பண்ணிட்டு தான் போவீங்க எங்க ஹோம்ல ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 சீசனா பார்த்தீங்கன்னா, பிரென்ட்ஃபோர்ட் கிட்ட நம்ம அவங்க ஹோம்ல போய் நம்ம வின் பண்ணது சரித்திரமே கிடையாது. அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. 3-1 மான்செஸ்டர் யுனைட்டட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நான் எப்பவும் ஒண்ணு சொல்லுவேன். மிட்ஃபீல்ட் இப்படி இருக்கு. அட்டாக் இப்படி இருக்கு. இவனுங்க எல்லாமே செல்ஃபிஷா ப்ளே பண்றானுங்க. அதனால தான் யுனைட்டட் தோத்துறானுங்கன்னு சொல்லுவேன். பட் இன்னைக்கு நான் அப்படி சொல்லப் போறதில்ல. ஏன்னா டெய்லி நான் சொல்லி அழுதுட்டேன். அமோரிம்க்கு சான்ஸ் குடுங்க, டைம் குடுங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு யுனைட்டட் லாஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் அமோரிம் தான். என்னதான் நீங்க மெக்வயர் தப்பு பண்ணான்னு சொன்னாலும் சரி, கூனியா அந்த இடத்துல ஈஸியா பால் விட்டான்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் நான் அப்புறமா வரேன். ரெஃப்ரி டிசிஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு இன்னைக்கு. அது லாஸ்ட்ல உங்களுக்கு வரும். ரெஃப்ரி டிசிஷன்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பிக்சரோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரூனோ பெர்னாண்டஸ் மிட்ஃபீல்ட்ல சொதப்புனான். ஒன்ஸ் அகைன் ஸ்டிங்கர். அத நான் சொல்றேன். அதுவும் நம்ம வீடியோல பார்ப்போம். அப்புறம் மெக்வயர், அப்புறம் லூக் ஷா இவங்கலாம் மோசமா ப்ளே பண்ணாங்க. பயந்தீர் அந்த 3 கோல் இப்படி தான் பண்ணான். கைக்குள்ள பால் நுழைஞ்சு போகுது. அதெல்லாம் கோல் போகுது. இதெல்லாம் பத்தி பேச போறோம். பட் இன்னைக்கு ஒன் அண்ட் ஒன்லி இந்த லாஸ்க்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமோரிம். இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. 1000க்கு நம்ம இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல. கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். 130, 140 தான் இருக்கு 1000க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. காமெண்ட்ஸ்ல உங்களோட தாட்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் கொட்டி தீருங்க. பிகாஸ் இந்த மேட்ச் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த மாரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட்டிங்ல நம்ம எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வின்னிங்க்கு நம்ம போறோமாங்கிற மாரி அந்த ஸ்டார்ட்டிங்ல எனக்கு தெரியல. ஏன்னா, ஒன்ஸ் அகைன் ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் உகார்த்தேவ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் மெயினுவ ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்றான்னு எனக்கு தெரியல. கூனியா அண்ட் எம்புமோ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தன ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரூனோவ அங்க போட்டுக்கோ. உனக்கு ப்ரூனோ மட்டும் தான் ப்ளே பண்ணணும். உனக்கு ப்ரூனோ தான் ப்ளே பண்ணணும். உன்னோட மிட்ஃபீல்ட்ல, உன்னோட அட்டாக்ல. என் டீம்ல ப்ரூனோ இல்லாம நான் இருக்கவே கூடாதுன்னு நீ நெனச்ச அப்படின்னா, கூனியா அண்ட் எம்புமோ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தன வெளியில தூத்திட்டு ப்ரூனோ பெர்னாண்டஸ உள்ள இன்டகிரேட் பண்ணிக்கோ. எனக்கு உகாத்தே அண்ட் மெய்னோ இவனுங்க மிட்ஃபீல்ட்ல இருக்கணும். இல்ல அப்டின்னா உகாத்தே அண்ட் காசிமிரோ. இல்லன்னா காசிமிரோ அண்ட் மெய்னோ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தன நீ எடுத்தே ஆகணும். எம்புமோ ஆர் கூனியா. பிகாஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒன்ஸ் அகைன் இன் த மிட்ஃபீல்ட் காஸ்டட் அஸ் அ கேம். இது ஒரு வாட்டி இல்ல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் பத்தி நம்ம அடுத்தது வருவோம். அடுத்தது டோகோ லெஃப்ட் விங் பேக்ல ஸ்டார்ட் பண்ணான். ரைட் விங் பேக்ல டியோகோ டாலோ. எனக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு பண்ண போறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதே பண்ணிவிட்டான். சம்பவத்த சூப்பரா செஞ்சு விட்டான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா, செகண்ட் கோலுக்கு அவனும் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோலுக்கு அவனும் ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கப்புறம் நெறைய வாட்டி ரன்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சென்டர் மிட்ஃபீல்ட் நான் ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணிட்டேன். எம்புமோ, கூனியா, செஸ்கோ சூப்பர்வா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. என்னதான் செஸ்கோக்கு நெறைய ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்க்குள்ள கூனியா செஸ்கோக்கு ஒரு சூப்பர்பான ஒரு பாஸ போட்டிருப்பான். அதாவது சென்டர்ல ரன் ஓடிட்டு இருப்பான். செமையான ஒரு பால் போடுவான். சரி இதே மாரி தான் கூனியாக்கும், செஸ்கோக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இதே மாரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கப்புறம் செஸ்கோக்கு ஒரு வாட்டி கூட பால் வரல. ஒரு ஃபன்னியான ஸ்டாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூனோ பெர்னாண்டஸ் 17 டைம்ஸ் பொசஷன் லாஸ் பண்ணியிருக்கான். இந்த மேட்ச்ல மட்டும். செஸ்கோக்கு ஒரு 10, 15 வாட்டி கூட அவனுக்கு பால தொட்டிருப்பானான்னே தெரியாது. பிகாஸ் செஸ்கோ ஃபுல் கேம் விளையாண்டான். 98 மினிட்ஸும் விளையாண்டான். அவன பால அவ்வளோ குடுக்கவே இல்ல. பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் 17 டைம்ஸ் பொசஷன மட்டுமே லாஸ் பண்ணியிருக்கான். இது ஒரு கிரேசியான ஸ்டாட். என்னதான் அவன் சென்டர் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ணாலும், அவனோட பொசிஷன் அது இல்ல அப்படின்னாலும், 17 டைம்ஸ் நீ பொசிஷன லாஸ் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் அ கிரைம். 250 கிராண்ட், 350 கிராண்ட் கிட்ட அவன் பே பண்ணிட்டு இருக்காங்க. மான்செஸ்டர் யுனைட்டட் இவனுக்கு. 100 மில்லியன் டர்ன் டவுன் பண்ணிட்டு இவன ப்ளே பண்ண வச்சுட்டு இருக்கானுங்க. பட் வாட் ஹி இஸ் டூயிங் இஸ் அ கிரைம் அண்ட் ஆல்சோ பெனல்டி மிஸ் பண்ணான். அந்த வேற ஒரு அங்க வேற ஒரு விஷயம் இருக்கு. பெனல்டி குடுத்துட்டாங்க. எம்புமோ சூப்பர்வா அந்த பெனல்டி இது பண்ணான். அதுல ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு. அதுல லாஸ்ட்ல வரேன். ரெஃப்ரியோட டிசிஷன்ஸ்லாம் அதுல இருக்கு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் பெனல்டி எடுக்க போறான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் கையில பால வச்சிருக்கான். பெனல்டி வரப்போகுது. அந்த பெனல்டி குடுத்ததுலேருந்து பெனல்ட்டிய எடுத்த வரைக்குமே 5 மினிட்ஸ் அங்க இருந்துச்சு. 5 மினிட்ஸ் பெனல்டி எடுக்கவே விடல. நடுவுல விஏஆர் செக் பண்ணானுங்க ரெட் கார்டுக்கு. அதுக்கப்புறம் பிரென்ட்ஃபோர்ட சப்ஸ்டிடியூஷன் பண்றானுங்க. 3 சப்ஸ்டிடியூஷன் சொன்னானுங்க அந்த டைம்ல மட்டும். அதாவது 2 சப்ஸ்டிடியூஷன் நெனைக்கிறேன். அது பண்ணானுங்க. பால கையில வச்சிருக்கான். அப்ப எப்படி நீங்க சப்ஸ்டிடியூஷன்ஸ் அலோவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. 5 மினிட்ஸ் கேப் விட்டானுங்க. ஆஃப் கோர்ஸ் நம்ம கிரிம்ஸ்பி கேம்ல பார்த்தோம்னு நெனைக்கிறேன். கிரிம்ஸ்பி கேம்ல இல்ல. ஏதோ ஒரு கேம்ல நம்ம பார்த்தோம். ப்ரூனோ பெர்னாண்டஸ் பெனல்டி மிஸ் பண்ணியிருப்பான். ஃபுல்ஹாம் கேம்னு நெனைக்கிறேன். அந்த கேம்ல பெனல்ட்டி மிஸ் பண்ணியிருப்பான். அதாவது பறக்க விட்டுருப்பான் பெனல்ட்டி. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, கேம் பாஸ் பண்ணாங்க. நடுவுல என்னமோ பண்ணிட்டு கேம பாஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல ப்ரூனோ பெர்னாண்டஸ் கான்சன்ட்ரேட்லாம் லேப்ஸ் ஆகி மிஸ்ட் மிஸ்ட் பெனல்ட்டி. பெனல்ட்டி மிஸ் பண்ணான். அதே தான் இந்த மேட்ச்லயும் நடந்துச்சு. 5 டூ 6 மினிட்ஸ் பிளே பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ் மறுபடியும் ஒரு மொக்கையான ஒரு பெனல்ட்டி.
எப்போ ஒரு ஜம்ப் பண்ணி, ஃபேக் பண்ணி ஒரு பெனால்டி அடிப்பான். இப்ப என்னன்னு தெரியல அந்த மாரி பண்ண மாட்றான். ஓடி வந்து ஒரு லைட்டா ஒரு ஜம்ப் பண்ணி டக்குன்னு அடிச்சு விட்டான். அது வந்து ஈஸியா சேவ் பண்ணிட்டாங்க. பவரும் இல்ல, அக்யூரசியும் இல்ல. கோல் கீப்பர் ஜம்ப் பண்ணாலே அது வந்து புடிச்சிடலாம். அந்த மாரி தான் இருந்துச்சு. நெறைய பேர் பெனால்டி எப்படி அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல் கீப்பர் ஜம்ப் பண்ணாலும் அவனோட கைக்கு கொஞ்சம் தூரத்தில கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் என்ன நெனச்சான்னு தெரியல. ஹி ஃபக்ட் அப். அண்ட் அதுக்கப்புறம் ப்ரூனோ பெர்னாண்டஸ் அவ்வளோதான். எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஏன் இப்படி பண்றான் ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க நான் அமோரிம் மேல தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அமோரிம் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னான் அப்படின்னா, அதாவது போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நான் சொல்றேன். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. அதில என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நாங்க வந்து வின் பண்றதுக்கு அந்த மேட்ச்க்கு போனோம். பிரென்ட்ஃபோர்ட் வந்து எங்களோட ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணாங்க. பிரென்ட்ஃபோர்ட் மாரி நாங்க ப்ளே பண்ணாம, பிரென்ட்ஃபோர்டோட மிஸ்டேக்ஸ்க்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னான். இது எந்த அளவுக்கு ஒரு க்ரூயலான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க பாருங்க. ஒரு மேனேஜர் வந்து உங்களோட டீம் மேனேஜர் சொல்றான், பிரென்ட்ஃபோர்ட் வந்து எங்களோட நல்லா ப்ளே பண்ணாங்க. பிரென்ட்ஃபோர்ட் வந்து எங்க மிஸ்டேக்ஸ்க்கு ப்ளே பண்ணாம, அவங்க வந்து நல்ல பாஸ்லாம் போட்டு ப்ளே பண்ணாங்க. நாங்க அவங்களோட அவங்களோட 2ண்ட் பால்ஸ், 3 பால்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால நாங்க வந்து லாஸ் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கான். இது எந்த அளவுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியல. பிகாஸ் அஸ் அ மான்செஸ்டர் யுனைட்டட், பிரென்ட்ஃபோர்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். வீசா, எம்புமோன்னு சொல்லிட்டு நெறைய பிளேயர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. புது மேனேஜர், ரூக்கி மேனேஜர். அவன் வந்து யாருன்னே தெரியாது. அந்த மாரியான ஒரு மேனேஜர். 3-1ன்னு சொல்லிட்டு மான்செஸ்டர் யுனைட்டட் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அஸ் அ மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேனா நீ வந்து இந்த இடத்துல என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. நான் வந்து அமோரிம் வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் வந்து அவன் சாக் பண்ணக்கூடாது. அவன வந்து சாக் பண்ணக்கூடாது. லாங் டெர்ம்ல அவன் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்பவுமே நான் சொல்றேன். பட் அவன் வந்து ஒரு டிசிஷனுமே ரொம்ப ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கான். ஹால்ஃப் டைம்ல ப்ரூனோ பெர்னாண்டஸ வந்து வெளில எடுத்துட்டு மெயினோ உள்ள கொண்டு வந்திருக்கணும். உகார்த்தே மெயினோ இது பண்ணியிருக்கணும். பட் அதுக்கு ஆப்போசிட்டா அவன் என்ன பண்ணான் அப்டின்னா, உகார்த்தே ரொம்ப ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. நம்ம பிரென்ட்ஃபோர்ட் வந்து அடிக்கடி கவுண்டர் அட்டாக்ஸ்ல அதே மாரி லாங் பால்ஸ் போட்டானுங்க. ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் போட்ட மாரி லாங் பால்ஸ் போட்டுட்டு இருந்தானுங்க. அதே மாரியே மறுபடியும் போடுறதுக்கு ட்ரை பண்ணும்போதெல்லாம், உகார்த்தே தான் அத வந்து விஷன்ல பார்த்து, மறுபடியும் ஓடி போய் அத வந்து இன்டர்செப்ட் பண்ணி கோல் கீப்பர்ட்ட பாஸ் பண்ணி விட்டான். அந்த மாரி ப்ளே பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள, அவன வெளியில எடுத்துட்டு மெயினோவ உள்ள கொண்டு வரது என்ன மாரியான ஒரு விஷயம்னு தெரியல. அண்ட் ஹாரி மகுயர் ஒன்ஸ் அகைன் ஹீஸ் டன் இட் சூப்பர்பா ப்ளே பண்ணான். சூப்பர்பா ப்ளே பண்ணி பிரென்ட்ஃபோர்டுக்கு ஒரு ஈசியான சான்ஸ கிரியேட் பண்ணி குடுத்தான். அவன் யுனைட்டடுக்கு ப்ளே பண்றானா, பிரென்ட்ஃபோர்டுக்கு ப்ளே பண்றானான்னு தெரியல. எஸ் அதுக்கப்புறம் 2, 3 த்ரோ இன்லாம் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணான். பட் ஃபர்ஸ்ட் கோல்ல ஹி ஃபக்ட் அப். அவன் வந்து எவ்ளோ ஸ்லோவா இருக்கான் பாருங்களேன். ஜார்டன் ஹெண்டர்சன் அவன் வந்து மெக்வாயரோட ரொம்ப இத்து போனவன். அவனுக்கு 36 வயசோ என்னமோ ஆயிட்டுருக்கு. அவன் பாஸ் போடுற வரைக்கும் மெக்வாயர் வந்து அப்படியே நின்னுட்டு இருந்து, பாஸ் போட்டதுக்கப்புறம் நான் ஆஃப் சைடுக்கு ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஈசியா ஓடிட்டான். அந்த பிரென்ட்ஃபோர்டோட ஸ்ட்ரைக்கர். ஃபக் மேன்! வாட் த ஃபக் இஸ் ராங் வித் மேன் யுனைட்டட் பிளேயர்ஸ்? ஐ டோன்ட் ஈவன் நோ. டி லிக்ட்ட ப்ளே பண்ற, லூக் ஷாவ ப்ளே பண்ற 2 பேருக்குமே பேஸ் கிடையாது. லூக் ஷா, டி லிக்ட் 2 பேருக்குமே அவ்வளோ பேஸ் கிடையாது. லூக் ஷாக்கு வந்து இப்ப இன்ஜூரி ப்ரோனா இருக்கிறதுனால அவனுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடுறது கிடையாது முன்னாடி மாரி. டி லிக்ட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓட மாட்டான். டீசென்ட்டா ஓடுவான். பட் மெக்வாயரோட நல்லா ஓடுவான். லூக் ஷாவோட நல்லா ஓடுவான். இந்த நேரத்துல நீங்க சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் சென்டர் டிஃபெண்டரா நீங்க ப்ளே பண்ண டி லிக்ட்ட போய் ரைட் டிஃபெண்டர்ல ப்ளே பண்ணி மெக்வாயர நீங்க லாஸ்ட் மேனா விடுறீங்க அப்டின்னா, எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு டிஃபெண்டர் பொசிஷன் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. மெக்வாயர் ஓடவே முடியாது அவனால. அவன் வந்து ஏரியால நல்லா இருப்பான். அந்த பொசிஷன் எபிலிட்டிய யூஸ் பண்ணி அவன் வந்து ஆன்டிசிபேட் பண்றதெல்லாம் நல்லா வந்து ஆன்டிசிபேட் பண்ணுவான் டிஃபென்சிவ்ல. பட் அவன் லாஸ்ட் மேன் அவுட் நீ வந்து ஓடி போய் இந்த லாஸ்ட் கவுண்டர் அட்டாக்ஸ்லாம் நீ வந்து புரொடெக்ட் பண்ணு அப்டின்னு சொன்னா, எப்படி புரொடெக்ட் பண்ணுவான்? ஆமைய வந்து இந்த மாரி ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடு அப்டின்னு சொன்னா எப்படி ஓடும்? அதே மாரி தான் இவனும் பண்ணிட்டு இருக்கான். இவன போய் ஓடி போய் கவுண்டர் அட்டாக் பண்ணி போய் இது பண்ணுன்னு சொன்னா என்ன பண்ணுவான்? நின்னுட்டு இருந்தான். போய் ஆஃப் சைட் ட்ராப்ல இவன் மாட்டுவான்னு பார்த்தா, இவன் போய் அவனோட ட்ராப்ல மாட்டிட்டு முன்னாடி போய் பேக்ல நின்னுட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. அண்ட் ரெஃப்ரி டிசிஷன் இட்ஸ் அ கம்ப்ளீட் ரெட் கார்ட். நீங்க ரூல்ஸ் புக்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அதாவது பிரென்ட்ஃபோர்டோட 2 பிளேயர்ஸ்க்கு முன்னாடியே எம்பூமோ வந்து அங்க போயிட்டான். ரீச் ஆயிட்டான். இது வந்து 1 ஆன் 1 வெர்சஸ் கோல் கீ 1 ஆன் 1 வெர்சஸ் கோல் கீப்பர். கோல் ஈஸியா அடிச்சிருக்க வேண்டியது. பிரென்ட்ஃபோர்டோட பிளேயர் வந்து எம்பூமோவோட அதாவது எம்பூமோட ஷோல்டர புடிச்சு இப்டி புல் பண்றான். இட்ஸ் a ரெட் கார்ட் ஆஃபென்ஸ். இது ரெட் கார்ட் குடுத்துருக்கணும். இந்த டிசிஷனுக்கு 3 டூ 4 மினிட்ஸ் வந்து இவனுங்க வந்து விஏஆர் செக் பண்ணிட்டு இருந்தானுங்க. என்னத்த செக் பண்ணானுங்கன்னு தெரியல. காமெண்டேட்டரும் சொல்லிட்டு இருந்தானுங்க. இது வந்து ரெட் கார்ட் குடுத்துருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. பட் விஏஆர் என்ன செக் பண்ணிட்டானுங்க அப்டின்னா, இது வந்து ரெட் கார்ட் இல்ல. இது வந்து எம்புமோ வந்து பாலோட கண்ட்ரோல் இல்ல அப்டின்னு சொல்ட்டான். எம்புமோ வந்து பால் கண்ட்ரோல்ல இல்லையாமா. எம்புமோ வந்து பால மிஸ் பண்ணிட்டானாமா. அதுக்கப்புறம் தான் இவன் வந்து ஷர்ட்ட புடிச்சு இழுத்தானாமா. டேய் மரமண்டைங்களா! இவன் ஷர்ட்ட புடிச்சு இழுத்ததுனால தான்டா எம்புமோவால பாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இது சின்ன குழந்தைய கூப்பிட்டு சொன்னா கூட தெரியும். இவன் இவன் ஏன் பாப்பா பால வந்து கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த சின்ன குழந்தை சொல்லும். இந்த மாமா வந்து அந்த மாமாவோட சட்டைய பிடிச்சு இழுத்துட்டாரு. அதனால தான் இவரால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லும். அதே மாரி தான் இதுவுமே. இட்ஸ் ரெட் கார்ட் ஆஃபென்ஸ் மேன். இது ஈஸியா ரெட் கார்ட் குடுத்துரணும். ரூல்ஸ் புக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளியர் கட் கோல் ஆப்பர்ச்சுனிட்டிய தடுத்து, பிசிக்கல் கான்டாக்ட்ல வந்து பாலயே அப்ரோச் பண்ணாம, நீங்க வந்து அந்த ஆப்போசிட் பிளேயர் வந்து நீங்க இழுக்குறீங்களோ, இல்ல தள்ளுறீங்களோ, அது வந்து ரெட் கார்ட் ஆஃபென்ஸ்ன்னு சொல்றாங்க.
இட்ஸ் ரெட் கார்ட். அட்லெட்டிகோ பில்பாவோட மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து லாஸ்ட் சீசன் யுனைட்டட் வந்து யூரோப்பா லீக்ல செமிஃபைனல் நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். அப்ப அவங்களோட டிஃபெண்டருக்கு ரெட் கார்ட் குடுத்திருப்பாங்க. சேம் இன்சிடென்ட். நீங்க வந்து அது என்ன அப்டின்னா, கோல் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து டினை பண்ணியிருப்பாங்க. அதுக்காக ரெட் கார்ட் குடுத்திருப்பாங்க. கிளியர் கட் கோல் ஆப்பர்ச்சுனிட்டிய டினை பண்றது. இதுவும் அதே தான். எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி வேணும். பிரீமியர் லீக்கோட ரெஃப்ரி வந்து கன்சிஸ்டன்சி வேணும். அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் நடந்துச்சு. திஸ் மேட்டர். நம்மளோட ஃபர்ஸ்ட் கோலுக்கு காரணமா இருந்ததே இந்த மேட்டர் தான். பாருங்க, மத்தேயாஸ் குன்யா வந்து பால டச் பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். டியோகோ டாலோ மத்தேயாஸ் குன்யாக்கு போட்ட பாஸ் வந்து ஃபக்ட் அப் பாஸ். அது என்ன பாஸ்ன்னே தெரியல. மத்தேயாஸ் குன்யாக்கு போட்டானா, இல்ல வந்து இந்த பிரென்ட்ஃபோர்டோட டிஃபெண்டருக்கு போட்டானான்னு தெரியல. ஒரு ஈஸியான ஒரு பாஸ். அத வந்து பிரென்ட்ஃபோர்ட் வந்து ஈஸியாவே இது பண்ணியிருக்க முடியும். மத்தேயாஸ் குன்யா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பால் வந்து ரீச் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் மத்தேயாஸ் குன்யா வந்து அந்த பால டச் பண்ணிடுவான். பட் பிரென்ட்ஃபோர்டோட டிஃபெண்டர் வந்து மத்தேயாஸ் குன்யாவ பின்னாடிலேருந்து வந்து டேக்கிள் பண்ணியிருப்பான். அததான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கைய முன்னாடி விட்டு மத்தயாஸ் குன்யாவ புஷ் பண்ணிட்டு, அவனோட காலுமே வந்து மத்தயாஸ் குன்யாவோட கால்ல பட்டு, அவன் வந்து தடுக்கி விழுந்திருப்பான் மத்தயாஸ் குன்யா. பட் அத வந்து அந்த ரெஃப்ரி வந்து ஃபவுல் குடுக்கவே இல்ல. விஏஆர்லயுமே இத செக் பண்ணல. விஏஆர் செக் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்வாயரோட அந்த ஆஃப் சைட் ட்ராப் மட்டும் தான் விஏஆர் வந்து செக் பண்ணாங்க. இந்த டாக்கிள் வந்து செக் பண்ணவே இல்ல. இத தான் ப்ரூனோ பெர்னாண்டஸ் போய் கேட்டிருப்பான். நீங்க இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கணும். என்ன ஒரு கேப்டன்ஷிப்னு தெரியல ப்ரூனோ பெர்னாண்டஸ். பிகாஸ் பெனல்ட்டியும் மிஸ் பண்ணான். இந்த மேட்ச்ல எதுவுமே பண்ணல. ரெஃப்ரி வந்து லூசு மாரி டிசைன் பண்ணிட்டு இருக்கான். போய் ஏதாவது ஆர்க்யூ பண்ணணும். அதுவுமே பண்ணல. சும்மா அங்கிட்டு, இங்கிட்டு அழுதுட்டு கெடக்குறான். எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து 17 வாட்டி பொசிஷன லாஸ் பண்ணியிருக்கான். பட் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, லூக் ஷா வந்து ஒழுங்கா பாஸ் போடல அப்டிங்கிறதுக்காக, லூக் ஷா கிட்ட போய் அழுதுகிட்டு இருக்கான். என்னடா பாஸ் போடுற அப்டின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், டோகு வந்து டோகு ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு ஒரு சூப்பர்பான லாஃப்டட் பாஸ் ஒண்ணு போட்டிருப்பான். அந்த ப்ரூனோ பெர்னாண்டஸ் அந்த பால வந்து ஃபர்ஸ்ட் டச் பண்ணாம பாலே டச் பண்ணல. அவன் பால் மேல டச் பண்ணி, பால் வந்து வெளில போயிடுச்சு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து அந்த பால கண்ட்ரோல் பண்ணவே இல்ல. உட்கார்ந்து அழுவுறான். "என்னடா பாஸ் போடுற? ஒழுங்கா பாஸ் போடுன்னு" சொல்லிட்டு. அந்த பால் வந்து இப்டி லாஃப்டட் ஆயி, இப்டி மெதுவா வந்து அவன் கால்ல விழுந்துச்சு. பட் அத கூட ப்ரூனோ பெர்னாண்டஸால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹி இஸ் கிரையிங் ஆல் ஓவர் அண்ட் ஆல் ஓவர் அகைன். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் ரூபன் ஆமரிம் டூயிங். ரூபன் ஆமரிம் ஐ திங்க் இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரூபன் ஆமரிம் பத்தி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட்டிங் லைனப் உகார்தே அண்ட் மெயினோ ஸ்டார்ட் பண்ணி ப்ரூனோ பெர்னாண்டஸ நம்பர் 10ல ப்ளே பண்ணியிருக்கணும். உனக்கு ப்ரூனோ பெர்னாண்டஸ ப்ளே பண்ணணும் அப்டின்னா, யூ ஹேவ் டூ ப்ளே ப்ரூனோ பெர்னாண்டஸ் இன் த நம்பர் 10s நாட் இன் மிட்ஃபீல்ட். இது வந்து அவனுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. நெறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. என்னதான் ரூபன் ஆமரிம் வந்து லாஸ் பண்ணாலும், இனியோஸோட அதாவது மான்செஸ்டர் யுனைட்டடோட போர்டோட சப்போர்ட் வந்து ரூபன் ஆமரிம்க்கு எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டு, பட் ரிசல்ட்ஸ் வேணும். ரிசல்ட்ஸ் வேணும் அப்டின்னா, நீ வந்து இந்த மாரிலாம் ஸ்டார்ட்டிங் லைனப் பண்ணா எதுவுமே பண்ண முடியாது. டியகோ லியான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர். அவன வந்து நீ வச்சிருக்க. அவன லெஃப்ட் விங் பேக்ல ப்ளே பண்ண வச்சுட்டு, டோகோ வந்து ரைட் விங் பேக்ல ப்ளே பண்ண வை. ஏன்னா, டோகோ வந்து ரைட் விங் பேக்ல ப்ளே சாரி வாய் கொளறுது. டோகோ வந்து ரைட் விங் பேக்லயும் ப்ளே பண்ணுவான். ஸோ, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. டியகோ லியான், பேட்ரிக் டோகோ, லூக் ஷா, லெனியோரோ, மத்தயாஸ் டி லிக்ட். ஏன்னா, லூக் ஷா வந்து அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. செகண்ட் கோல்ல வந்து லூக் ஷா வந்து அந்த டிஃபெண்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கணும். பட் மார்க் பண்ணல. அது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான கோல். அந்த பிரென்ட்ஃபோர்டுக்கு நம்ம விட்டது. பிரென்ட்ஃபோர்டுக்கு நம்ம விட்ட 3 கோலுமே நம்மளோட மிஸ்டேக்ஸ் தான். 3 கோல் வந்து பயந்திர என்ன பண்ணான்னு தெரியல. ஜம்ப் பண்ணா, பார்த்தா பால் நேரா தான் வருது. நேரா தான்டா வருது பால். நீ ஏன்டா ஜம்ப் பண்ற? ஃபக்கிங் இடியட். நேரா வருது பாலு. அவன் வந்து கைக்கு நடுவுல போது கோலு. எனக்கு என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல. லெமன்ஸ ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். லெமன்னு ஒருத்தன வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்றானுங்கன்னு தெரியல. எதுவும் லெமன புழிஞ்சு விட்டு நீங்க எதுவும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு வாங்கி வச்சுட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மேனுவல் நோயரே அவன பத்தி நல்லா புகழ்ந்து பேசியிருக்கான். அவனோட டிசிப்ளின், அவனோட அந்த பேசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. கோல் கீப்பருக்கான பேசிக்ஸ், டிசிப்ளின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த விஷயம்லாம் நல்லாவே இருக்கு அவன்ட்ட. அதனால தான் அவன வந்து என்னோட கம்பேர் பண்றாங்களோ என்னமோ சொல்றான். பட் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கோர்த்தாவும், மேனுவல் நோயரும் சேர்ந்த ஒரு கலப்படம் தான் வந்து லேமன்ஸ் அப்படின்னு நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் அப்படிலாம் சொன்னாலுமே, 20,000,000 23,000,000 குடுத்து ஒரு பிளேயர வாங்கியிருக்கீங்க. பயந்திர்ன்னு ஒருத்தன நீங்க 5,5,000,000க்கு தான் வாங்குனீங்க. அதுவும் செகண்ட் கோல் கீப்பரா. அவன இன்னுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டட் மேன் சிட்டியோட பிளண்டர் பண்ணான். இந்த மேட்ச்ல வந்து 2 பிளண்டர் பண்ணிட்டான். செகண்ட் கோலுக்கு வந்து அவனும் ஒரு ரீசன் தான். பேரிங் பண்ணும்போது நீங்க வந்து ஹார்டா பேரி பண்ணி பேரிங்ன்னு சொல்லக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல பாய்ஸ். ரொம்ப ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கானுங்க யுனைட்டட். என்னதான் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் தான் இந்த மேட்ச்ல வந்து காஸ்ட் பண்ணுச்சு. என்னதான் அப்படி இருந்தாலுமே, ஹால்ஃப் டைம்ல ப்ரூனோ பெர்னாண்டஸ வெளியில எடுத்திருக்கணும். மெக்வாயர வெளிய எடுத்திருக்கணும். பட் இருந்தாலுமே ஒரு 70 மினிட்ஸ் வரைக்குமே 2 பேருக்கும் டைம் குடுத்தது வந்து எனக்கு சரியா படல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஃபுல் மேட்ச் டைம் குடுத்தது எனக்கு சரியா படல. பெனல்ட்டிய விட்டதுக்கு அப்புறமாச்சும் அவன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு பார்த்தா அப்பயும் பண்ணல. மவுண்ட்டும் இருக்கான், ப்ரூனோவும் இருக்கான், கூனியாவும் இருக்கான், எம்புமோவும் இருக்கான், செஸ்கோவும் இருக்கான், மெயினோவும் இருக்கான். 7 பேர் இருக்கானுங்க. டிஃபென்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, டோகோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டானுங்க. டிலிக்ட், யோரோ, லூக் ஷா. இந்த 3 பேர் இருக்கானுங்க.
லூக் ஷாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாங்க. லூக் ஷாவ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு தான் மவுண்ட்ட கொண்டு வந்தானுங்க. 2டே 2 டிஃபெண்டர்ஸ் டேலோ இருந்தான். அவ்வளோதான். என்ன ஃபார்மேஷன் ப்ளே பண்ணானுங்கன்னு தெரியல எண்ட் ஆஃப் த கேம்ல. இது எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்ணானுங்கன்னு சொல்ட்டு. நீங்க தான் சொல்லணும். கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ரூபன் ஆமரீம் வந்து இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தான் அப்டின்னா, ஹி இஸ் நாட் கோனா லாஸ்டிங் இன் மான்செஸ்டர் யுனைட்டட். ஹி இஸ் டெஃபினெட்லி கோனா பி சாக்ட். எனக்கு என்னமோ சாக் பண்றதுக்காக தான் இப்டி ப்ளே பண்ணிட்டு இருக்கானோ அப்டின்னு எனக்கு தெரியல. ஏன்னா, பிளேயரோட பிக்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அன்டிசர்விங்கா இருக்கு. லெமன்ஸ ஸ்டார்ட் பண்ணோம். மெயினோவ ஸ்டார்ட் பண்ணோம். உகார்தேவ ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து எப்போ வெளில எடுக்கணுமோ, அப்போ வெளில எடுக்கணும். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சொல்றேன். இந்த சீசன் ஸ்டார்ட்டிங் ஆனதுலேருந்தே ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து எல்லா மேட்சுமே நல்லா பண்ணல. எந்த மேட்சும் நல்லா பண்ணல. ஆர்சனல் கூட நல்லா பண்ணல. ஆர்சனல் கூட நம்ம நல்லா ப்ளே பண்ணோம். ஆனா, அவன் நல்லா பண்ணல. அதுக்கப்புறம் பெர்ன்லி கூட நல்லா பண்ணல. ஃபுல்ஹாம் கூட நல்லா பண்ணல. கிரிம்ஸ்பி கூட நல்லா பண்ணல. கிரிம்ஸ்பி கூட என்னதான் அவன் ஆஃப் டைம்ல வந்திருந்தாலுமே, நல்லா பண்ணல. நல்லாவே பண்ணல. செல்சி கூட நம்ம 10 மென் விளையாண்டதுனால தான் அவன் நல்லா பண்ணான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. காசிமிரோ போனதுக்கப்புறம் 2 பேரும் ஈவன் ஆனதுக்கப்புறம் ப்ரூனோ பெர்னாண்டஸ் எதுவுமே பண்ண முடியல அவனால. சப்ஸ்டிட்யூட் ஆனதுக்கப்புறம் ஏதோ வெளில போய் கத்துறானாமா. கேப்டன்ஷிப்ப காட்டுறாரு பாருங்க ப்ரூனோ பெர்னாண்டஸ். என்னடா மயிரு கேப்டன்ஷிப் காட்டுற நீனு? எனக்கு ஒண்ணுமே புரியல. பெனால்ட்டிய விட்டுப்புட்டு என்னமோ அழுதுட்டு கிடக்குற உட்காந்துக்கிட்டு. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கைஸ். நாளைக்கு வந்து ஒரு டாக்டிக்கல் ரிவ்யூ மாரி நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லைக் போட்டு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.